ஹாய் ஐஸ் சம்டைம் நம்ம கீபோர்டில் சில கீழே தன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக கிளிக் ஆகிக்கிட்டே இருக்கும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. தன்னால் கிளிக் ஆகிக்கிட்டே இருக்கும். அது அப்படினாலே நம்மளால் டைப் பண்ண முடியாது, லாகின் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துடும். அந்த டைமில் நம்ம என்னது பிசிலனா நம்ம லைட்டாக அந்த கீபோர்டை தட்டியே எடுத்துகிட்டு இது பண்ணால் போதும். அதே மாதிரி லேப்டாப்லேயும் ஒரு வாட்டி கீழே வச்சு எடுத்தாலும் மேபி சம்டைம் சரியாகும். இல்லைனா அந்த கீழே எல்லாத்துலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அது மேபி ஒர்க் ஆகுதுடும். ஆக்சுவலாக மாய்ஸ்சர் இதாகிறதுனால தான் சம்டைம் இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்னால இது ஆகும். அப்போ அந்த டைமில் நம்ம எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்கேஸ் சில லேப்டாப்பில் பவர் பட்டனும் அந்த கீபோர்டு கூட இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணாலும் அது அவ்வளோ பெரிய சொல்யூஷன் ஆகாது. ஸோ இதுக்காக நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா பவர் டாய்ஸ் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது மைக்ரோசாஃப்ட்டோடது. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீபோர்ட் மேனேஜரில் போய்ட்டு அந்த கீயை ரீமேப் பண்ணிடலாம். அதே மாதிரி மீன்ஸ் என்னென்னா அந்த கீயை நீங்கள் என்னது டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அந்த கீக்கு பதிலாக வேறு ஒரு கீயை அசைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கீ ஆட்டோமேட்டிக்கலாக ரன் ஆகாது. இதை இன்கேஸ் அந்த கீ ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சும்மா கூகுள் க்ரோம்லேயே கூகுள்லேயே போய்ட்டு கீபோர்ட் டெஸ்டர்னு அடித்து பார்த்தா எந்த கீ லாங் டைமாக இப்படி ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மீன்ஸ் அது ப்ரெஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கீயை மட்டும் நீங்கள் கரெக்டாக டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் சொல்யூஷன் தெரியுறதுக்காக என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி இது தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ.